பாருங்கள், இது வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து இதை இது மாதிரிக்கு லைட்டாக வேக விட்டால் போதும், ரொம்ப வேக விட வேண்டாம், லைட்டாக வேக விட்டால் போதும். பாருங்கள், இது போய் வெந்துக்கிட்டுருக்கு. இது வெங்காயமெல்லாம் போடலை, வெங்காயமெல்லாம் போடாமல் தான் இது செய்கிறோம். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு கொஞ்சம் பாருங்கள். இப்போ ஒரு பதத்துக்கு வெந்திருக்கு. பார்த்தீங்களா, ஒரு அரை பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ என்ன செய்கிறோன்னா, இந்த கலவை மசாலாத்தூள் இருக்குது பாருங்கள், எல்லாம் கலந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா மசாலாத்தூள். இந்த காய் டேஸ்ட்டுக்கு இந்த மசாலாத்தூளில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டு இது கூட நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ இந்த பதத்தில் இந்த பட்டாணியை அதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ கூடவே இப்போ இது சேர்த்து இது கூடவே இந்த கேரட்டையும் இதில் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த நேரத்தில் இந்த பேபி கன்று போட்டுக்கிறோம். இதில் பேபி கன்று வந்து வேகணுட்டு இல்லை, லைட்டாக ஆவியில் வந்தால் போதும். இதையும் நம்ம போட்டுக்கிட்டோம். பாருங்கள், இப்போ இந்த சமயம் இந்த ஸ்வீட் கார்ன் இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அருமையான இந்தியா ஸ்நாக்ஸ் பாருங்கள். இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாக எடுத்துக்கிறலாம். 11 மணிக்கு என்ன சாப்பிடுவோம், 3 மணிக்கு என்ன சாப்பிடுவோம் நமக்கு தோணும். அந்த நேரம் வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இதையும் நம்ம எடுத்து சேர்த்துட்டோம். பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போமே. பாருங்கள், இந்த கலவை ஒரு அருமையான கலவாயாச்சு. பாருங்கள், இதை இப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை நிறுத்தி ஆற வச்சுருவோம். இந்த சமயம் பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இந்த சமயம் தேங்காய் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தேங்காய் பூவை லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் தேங்காய் பூ போடணும். பாருங்கள், இந்த தேங்காய் பூவை போட்டு பாருங்கள், அருமையான இந்தியா ஸ்நாக்ஸு பாருங்கள். இது வந்து நம்ம 11 மணிக்கு 3 மணிக்கு சாப்பிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கும், கலர் கலராக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அருமையாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம், சாயந்தரம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கரலாம். சுகர் உள்ளவங்க சாப்பிட்டுக்கரலாம். அருமையான ஸ்நாக்ஸ், இந்தியா ஸ்நாக்ஸ் பாருங்கள், அருமையான ஸ்நாக்ஸு. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.